கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் உங்களுக்கு தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய சகல காரியங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக வாழ்த்துதல் கூறுகிறோம். இன்னைக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குல்ல. நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நினைச்சாவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு அது மிகவும் தேவ ஒத்தாசையும் தேவ பலனுமாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா ஆசா என்ற ராஜா இருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வது ரொம்ப லேசான காரியம் அப்படின்னு சொல்லி அவரு அங்க ஜெபிப்பாரு. ஏன்னு சொன்னா ஆசா என்ற ராஜாவுக்கு விரோதமாக யார் எழும்புறாங்கன்னு சொன்னா எத்தியோப்பியன் ஆகிய சேரா என்பவன் மிகுந்த பரிவாரத்தோட வந்தான். அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா ஆசாக்கு என்ன செய்ய தெரியல, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. கர்த்தாவே, பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி ஜெபம் செய்தான். ஏன்னு சொன்னா ஆண்டவருக்கு உதவி செய்து ரொம்ப லேசான காரியம். ஏன்னு சொன்னா அவர் தான் எல்லாவற்றுக்கும் அதிபதி. அந்த சராசரத்தையும் சிருஷ்டித்தவர் அவர். அவரால் உதவி செய்ய முடியாத காரியம் எதுவும் உண்டா? பலம் மற்றவனா இருந்தாலும் சரி, பலம் உள்ளவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய வளர பெரிய என்ன செய்ய சொல்ல ஆயிரக்கணக்கான மக்களோடு அல்லது எதிர்த்து நம்ம வரும்பொழுதும் கூட அவர் என்ன செய்வாராம் லேசாக. அப்ப இந்த சின்ன ஜெபத்தை அந்த ராஜா ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு, ஆசாவின் ஜெபத்தை கேட்டு என்ன செய்யறான்னு சொன்னா அவருக்கு விடுதலை கொடுக்கிறாரு. அந்த சேரா எப்படி சொன்னா ஓடி போறாங்க. என்னது பின்வாங்க என்ன செஞ்சாங்களாம்? ஓடி போனாங்களாம். கர்த்தரை விசுவாசித்து தாழ்மையோடு ஜீவிப்போம் அப்படின்னு சொன்னா நன்மை செய்து எல்லோரோடும் சமாதானமாக இருந்து பொறாமை இல்லாதபடிக்கு சாந்த குணத்தோட ஆண்டவர்கிட்ட தாழ்த்துவோம் அப்படின்னு சொன்னா ஆசாவுக்கு எப்படி பதில் கிடைச்சது? பலனற்றவனானாலும் பலன் உள்ளவனானாலும் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். உங்களை சுற்றி பெரியல அநேகர் பலமுள்ளவர்களா இருக்கலாம், அநேகர் பெரிய காரியங்களோடு வைத்திருக்கலாம், வசதியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கூட ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 11 மாதங்களை நம்மை கடந்து வர செய்த தேவன் இந்த நாளிலும் கூட கடைசி 11ஆம் மாதத்தின் கடைசி நாள்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களோட கூட இருப்பேன். உதவி செய்யறது எனக்கு லேசான காரியம். 11 மாதம் நம்மளை நடத்தி வந்தது எனக்கு அது லேசான காரியம். நீங்க கேட்டப்பெல்லாம், நீங்க அழைத்தப்பெல்லாம் ஆண்டவர் எப்படி பதில் அளித்தாரோ, எப்படி அன்னைக்கு ஆசாவுக்கு பதில் எடுத்தாரோ, அதே போல நமக்கும் அழைத்திருக்காரு. நினைச்சு பார்க்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நினைச்சு பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். அடுத்ததுன்னா உதவி செய்ய அவர் வல்லவர். அவருக்கு ஒண்ணு லேசான காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உதவி செய்ய வல்லவர். யாரு? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். ஏன்னு சொன்னா அவரே சோதிக்கப்பட்டிருக்கார். அதனால அவர் சோதிக்கப்பட்டதுனால அவருக்கு தெரியும் இவங்க எந்த சூழ்நிலை சோதிக்கப்பட்டாங்க, ஏன் இவங்க இதுல விழுந்துட்டாங்க, ஏன் இவங்களை நான் காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றணும், எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சோதிக்கப்படுகிறவர்களை என்ன செய்வாராம்? உதவி செய்து அவர்களை காப்பாற்றுவார். சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிறவர். அப்போ இந்த 11 மாதங்களை நம்ம எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் நம்ம எவ்வளோ அழகா பாதுகாத்தாங்கல்ல, நம்முடைய சோதனை மத்தியிலும் நம்ம விடுவித்தாங்கல்ல, அதை நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் சொல்ற? பவுல் சொல்வார்ல, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாத தீமையே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் பாவியா இருக்கிறேன். அப்படி நான் செய்யும் பொழுது அந்த பாவத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் ஜீவித்தது போல நாமும் வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்தவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல்
ஒரு கல் என்ன செய்வார்னு சொன்னா எடுத்து நிறுத்துவார். எங்கன்னு சொன்னா மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவுல என்ன செய்வார்னா நிறுத்துவார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று என்ன செய்வார்னா பேரிடுவார். நீங்க 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது. நீங்க அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் மக்கள்லாம் ஒரு ஜெபக்குடுகையில் இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா அவளை எதிர்த்து வந்தாங்க. அந்த யார் பெலிஸ்தியர்கள் அவங்க எடுத்து வரும் பொழுது அவங்க ஜெபித்த பொழுது என்ன செய்யறாரு ஆண்டவர் என்ன சொன்னா அந்த சண்டைகளை எப்படி ஒரு இடி முழக்கத்தை உண்டு பண்ணி என்ன செஞ்சாரா வெற்றி சிறக்க செய்தார். அப்பேற்பட்ட ஆண்டவர் அவர் உதவி செய்வார். நீங்க இக்கட்டான சூழ்நிலை உங்களை நோக்கி வருகிற யுத்தத்துல நீங்க ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இம்மட்டும் காத்த இம்மானுவேல் சொன்னது போல இம்மட்டும் செய்தவர் அப்படின்னு சொன்னா எபினேசர் அப்படி அவர் நம்ம என்ன இருக்காரு நம்மோட கூட இருக்கிறார். அவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். இனியும் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்த தேவன் தொடர்ந்து இன்னும் வருகிற நாட்களில் நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றுவார். அவருக்கு நமக்கு செய்வது லேசான காரியம். அது மாத்திரல்ல அவர் என்ன செய்யறது சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்து காப்பாற்றுறாங்க. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் இன்னும் தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நமக்கு இம்மட்டும் நல்லது செஞ்சவர் தொடர்ந்து நன்மை செய்து காப்பாற்றுவார். எபினேசர் என்னோட கூட இருக்கிறார், இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார் அப்படின்னு சொன்ன அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குவோமா ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படி செய்த கிருபை நிறைந்தவரே ஆண்டவரே, அந்த மாதத்தின் துவக்கத்தை கண்டவர்கள் முடிவை காணாத அநேகர் ஆண்டவரே மரித்து போயிருக்கிறார்கள் சாமி. ஆனாலும் கூட ஜீவனோட தேசத்தில் எங்கள் பெயர்கள் என்று பதிவு செய்திருக்கீங்க சாமி. பாவிகள் ஆண்டவரே தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் உடைய சுத்த கிருபையும் உடைய இரக்கமும் உடைய தயவும் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்திருக்கிறது என்பதை உணர்கிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோட கூட இருக்கிறீர். உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளும் எங்களை விடுவிக்க வல்லவர். வியாதியா இருந்தாலும் சரி, பண பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, மன போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே வேலை ஸ்தலங்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எல்லாவற்றுடைய கருத்துல கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த மாதம் காத்தது போல வருகிற நாட்கள் எங்களை காப்பீர். எபினேசர் எங்களோட கூட இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த விசுவாசத்தோடு யாரெல்லாம் இன்றுமே நோக்கி அப்பா பிதாவே என்று அழைத்து கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு உடைய பாத்துல வர்றாங்களோ சாமி, தியானி பாய்ந்த கரத்தினால தகப்பனே அவளை கட்டி அணைத்து ஆண்டவரே, எப்படி கெட்ட குமாரனை அவருடைய தந்தை அழைத்தது போல நீ அணைத்து எங்களை நீர் அணைத்து கொண்டு ஆண்டதே உடைய நீரின் வசத்தினாலே எங்களை நீர் உடுத்து வைத்து உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.